ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி கதையோட டாபிக் வந்து ஒற்றுமையே பலம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்கார். அந்த பெரியவருக்கு 4 பசங்க. 4 பேருமே எப்பயுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பசங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் அவங்க 4 பேர்த்தையுமே அந்த பெரியவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீங்கள் ஆளுக்கு ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவங்க 4 பேருமே போய் ஆளுக்கு ஒரு கொம்பாக எடுத்துகிட்டு வராங்க. இவர் வந்து இந்த 4 கொம்பையும் சேர்த்து கயிறில் நல்லா டைட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் டைட்டாக கட்டிட்டாங்க. முதல் பையனை கூப்பிட்டு இந்த கொம்பை வந்து உடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்னால உடைக்க முடியல. 2வது பையனை கூப்பிட்டு நீ உடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்னாலேயும் உடைக்க முடியல. 3வது பையன் 4வது பையன் யாருனாலையுமே அந்த கொம்பை உடைக்க முடியல. சரி, இப்போ அவுத்துட்டு நீங்கள் கொண்டு வந்த கொம்பை ஆளுக்கு ஒன்றா கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவங்களும் ஆளுக்கு ஒன்றா கையில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ முதல் பையனை கூப்பிட்டு இந்த கொம்பை நீ உடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரும் உடைச்சிட்டாரு. 2வது பையன்கிட்ட சொல்கிறாரு நீ கொம்பை உடை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உடைச்சிட்டாரு. 3வது பையனும் உடைச்சிட்டாரு. 4வது பையனும் அந்த கொம்பை உடைச்சிட்டாரு. அப்புறம் தான் அந்த பெரியவர் சொல்கிறார், நீங்கள் 4 பேரும் எடுத்துகிட்டு வந்த கொம்பை கட்டி உங்களை உடைக்க சொன்னால் உங்களால் உடைக்கவே முடியல. நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்த கொம்பை உடைக்க சொன்னால் ஈஸியாக உடைச்சிட்டிங்க. நீங்கள் 4 பேரும் சேர்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுதான் பலமே. நீங்கள் தனித்தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. உங்களை ஈஸியாக தோக்கடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்பயுமே ஒன்றா தான் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த கொம்பை எடுத்துகிட்டு வர சொல்லி கட்ட சொல்லி உங்களை உடைக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களாம் சொல்கிறாங்க, ஆமாப்பா, நம்ம இவ்வளோ நாள் நாங்கள்லாம் சண்டை போட்டுட்ருந்தோம். எங்களை எவ்வளோ பேர் கேவலமாக பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எங்களுக்கு நல்லா புரிய வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க இந்த 4 பசங்களும் சேர்ந்து ஒன்றா ஒத்துமையாக வாழ்கிறாங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு கதையோட வந்து உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.